மலை நெல்லிக்காய் 5 இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி 2 போட்டுக்கலாம். 1 வந்து 2 நறுக்கி போட்டுக்கலாம். கல்லுப்பு இவ்வளோ போட்டுக்கலாம். அரைச்சிக்கலாம். என்னாச்சு? கை கிறுகிறுன்னு ஆயிடுச்சா? வலிக்குவாமா? வலிக்க வேணாம், இரு சலாடை எடுத்து வடிகட்டிக்கலாம், ஊற்றிக்கலாம். நல்லா வலிச்சு சல்லடை வச்சு இந்த மாதிரி நல்லா வடிச்சுக்கலாம். சல்லடை நேராக அப்படி விழுந்துற போகுது. போதும் தேவி. சல்லடை கையில் பிடி. கையில் பிடிச்சிட்டு அப்படி அமுக்குன்னா சாறு பூரா வெளியே. நல்லா அமுக்கு ஊற்றிட்டு மறுபடியும் அதிலே போட்டு இன்னும் தண்ணி ஊற்றி முடிஞ்ச அளவுக்கு அமுக்கி எடுத்து அமுக்கிட்டு ஜார்லேயே போடு. மறுபடியும் அப்படியே கொட்டு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிடும். நல்லா வை. நல்லா வச்சு இப்படி திருப்பணும். வச்சுட்டு அப்படி திருப்பணும். அப்போ தான் டைட் ஆகும். போதும் நிறைய ஊற்றினா இறைச்சிரும். தூக்கி இறைச்சிரும். தண்ணி நிறையா ஊற்றினோம்னா தூக்கி இறைச்சிரும். அடி மூடி நல்லா அழுத்தி மூடிக்கும். ஒரு கையில் நல்லா அமுக்கி பிடிச்சிட்டு அவ்வளோதான். அந்த கையில் நல்லா அமுக்கி பிடிச்சிட்டேன்னா ஒன்றும் செய்யாது. அந்த அது நல்லா நின்னதுக்கப்புறம் தான் கையை எடுக்கணும். இப்படி திருவிட்டு எடு. அப்படி எடு. அதையும் நல்லா இதே மாதிரி வடிகட்டி எடுத்து பொறுமையாக பண்ணணும். சல்லடையை ஒரு கையில் பிடிச்சிக்கணும்னா டபக்குன்னு உள்ளே விழுந்துடும். ஃபஸ்ட்டு ஊற்று. அப்படி பிடிச்சிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வடிகட்டுனா அப்போ சாரெல்லாம் வைக்கிற இறங்கிடும். வெயிட்டும் இருக்காது. இல்லைன்னா டப்புன்னு உள்ளே சாஞ்சிடும். 1/4 லிட்டர் அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ டம்ளரில் அப்பாவுக்கு ஊற்றிக்கு. நீ குடிச்சு பார்க்குறியா? குடிச்சு பாரு. சூப்பராக இருக்குதா? டம்ளர் கழுவிட்டு அப்பா கூட்டிக்கு. இங்கே பாரு. கொடு போய். என்னது போட்ட ஜூஸை எங்கள் அம்மா குடிச்சு பார்க்க போகிறாங்க. சூப்பராக இருக்குப்பா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. பா.